ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட், நான் உங்கள் வினோத் பேசுகிறேன். சம்மர் வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலு காலேஜு லீவ் விட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த சம்மருக்கு எங்கே போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போகிற இடத்துல அதிகமான ஃபால்ஸும் அதிகமான கோவில்ஸும் அதிகமான மரங்கள் மலைகள் இது எல்லாமே உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போக வேண்டிய இடம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்க கொல்லி ஹில்ஸை பற்றி தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். சென்னை சென்ட்ரலில் இருந்து டெய்லி நைட் 11 மணிக்கு காவேரி எக்ஸ்பிரஸ் கிளம்புது. ஸோ நம்ம லாஸ்ட் டைமில் பிளான் பண்ணதால் நம்ம அன்ரீசனில் போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ இது நைட் 11 மணிக்கு கிளம்பி விடியற்காலையில் 4 மணிக்கெலாம் சேலம் ஜங்ஷனை ரீச் ஆகிடுது. விடியற்காலையில் 4 மணிக்கு அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெளியே வந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டு எக்ஸாக்ட் ஆப்போசிட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா பைக் ரெண்டலுக்கு நம்ம எடுத்துட்டோம். ஒரு ஆளுக்கு பைக்கு வந்து 1 டேக்கு 800 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. பெட்ரோல் நம்ம தான் போட்டுக்கணும். கீழேருந்து மேலே போய் சேர்கிற வரைக்கும் 70 ஏர்பின் பென்ஷனுக்கு கடந்து போகிற வரைக்கும் உங்கள் கூட வர ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பைக் ஓட்ட தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் பைக் எடுத்து ட்ரைவ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஏர்பின் பென்ஷன் கடந்து போகும்போது உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் பைக்கை நிறுத்திட்டு இது போல் டான்ஸ் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு போகிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். பைக் எடுக்கிற கடையில் நல்ல பைக் செக் பண்ணி எடுத்துங்க. 2 ஹெல்மெட் கண்டிப்பாக கேட்டு வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேலே போய் நம்ம கொல்லிமலை ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம முதல்ல ரூம் எடுத்துட்டோம். ரூம் எடுத்துகிட்டு நம்மளோட கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சுட்டு நாங்கள் லஞ்சை முடிச்சிட்டோம். லஞ்ச் முடிச்சுட்டு நியர்பையில் என்ன சுற்றி பார்க்குற இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அருவி இருந்துச்சு. ஸோ நம்ம அருவிக்கு ஒரு ஆளுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. தண்ணி கம்மியாக வருதுன்னு யோசிக்காதீங்க. இங்கே ஹைட்லேருந்து கொட்டுற தண்ணி உங்கள் மேலே விழும்போது முதுகில் மசாஜ் பண்ண மாதிரி நல்ல ஒரு உங்களுக்கு மசாஜ் ஃபீலிங் கிடைக்கும். நம்ம அருவியில் குளித்து முடித்து கையோட நம்ம பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நியர்பையில் இருக்க சீக்குப்பரா வியூ பாயிண்ட்டுக்கு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பி சீக்குப்பரா வியூ பாயிண்ட்டை ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே ஒரு ஆளுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கேருந்து நீங்கள் வியூ பாயிண்டில் பார்க்கும்போது உங்களை சுற்றி மலைகளாகவும் மரங்களாகவும் நல்ல ஒரு சில்னஸ் காற்றாகவும் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இந்த வியூ பாயிண்ட்டை ரசித்து முடித்த கையோடு நாங்கள் சீக்கிரமே ரூமுக்கு போயிட்டோம். ரூமுக்கு போய் எங்கள் டின்னரை முடிச்சுட்டு சீக்கிரம் படுத்தால் தான் மறுநாள் காலையில் 6 மணிக்கெலாம் கிளம்பி 3 வாட்டர் ஃபால்ஸ் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் டார்கெட் வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாசிலா அருவிக்கு வந்துட்டுருக்கோம். மாசிலா அருவி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மலை மேலே இருந்து உங்களுக்கு கொட்டுறது தெரியும். ஸோ நாங்கள் தான் இப்போ போயிட்டுருக்கோம். லாஸ்ட்டு 3 அருவி நாங்கள் வந்து டச் பண்ணியாச்சு. அவ்வளோ ஹைட்லேருந்து கொட்டின அருவி பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபைனலாக முடியுது. ஸோ இங்கே வந்து எல்லோரும் குளிச்சிட்ருக்காங்க. மாசிலா அருவியை முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்த இடம் பார்த்திங்கன்னா ஆகாய கங்கை. ஆகாய கங்கைக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் பார்த்திங்கன்னா அரப்பரீஸ்வரர் கோவில் இருக்கும். அதுக்கு கீழவே பார்த்திங்கன்னா சிற்றருவிக்கு போகும் வழி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போர்டு வச்சுருப்பாங்க. சிற்றருவியில் உங்களுக்கு எதுவும் சார்ஜ் பண்ணுறதில்ல. ஆகாய கங்கைக்கு 1196 படிக்கட்டுகளை இறங்கி போய் பார்த்தா மட்டுமே உங்களால் ஆகாய கங்கையை பார்க்க முடியும். அப்படி என்னால் இறங்க முடியாதுன்னு சொல்கிறவங்க இங்கே இருக்கிற சிற்றருவியை நீங்கள் பார்க்கலாம். சிற்றருவியிலேருந்து போகிற தண்ணி தான் உங்களுக்கு ஆகாய கங்கை வழியாக 300 அடி ஹைட்லேருந்து கொட்டுறதை உங்களால் பார்க்க முடியும். லேடிஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் குழந்தைங்களோட வந்தவங்க 1196 படிக்கட்டை இறங்கி போய் ஆகாய கங்கையை பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் வந்து இந்த சிற்றருவிலே குளிச்சுட்டு போகலாம். சிற்றருவிலேருந்து போகிற தண்ணி தான் உங்களுக்கு ஆகாய கங்கை வழியாக கொட்டுறதை உங்களால் பார்க்க முடியும். ஃபேமிலியாக வந்தவங்களுக்கும் லேடிஸ் அண்ட் குழந்தைங்களோட வந்தவங்களுக்கும் இந்த சிற்றருவி கரெக்டாகவே இருக்கும். இதெல்லாம் எனக்கு பத்தாது, அட்வென்ச்சரை நான் ஃபீல் பண்ணி ஆகணும், ஆகாய கங்கையை நான் பார்த்தே ஆகணும்னா 1196 படிக்கட்டை இறங்குறீங்க, ரெடி ஆகிடுங்க. 300 அடியிலேருந்து கொட்டுற அழகாக 30 அடியில் பார்த்தா வருமானு சொல்கிற அளவுக்கு இந்த வாட்டர் ஃபால்ஸ் உங்களை மெய் சிலிக்க வச்சிடும். ஒர்த்து நம்ம பார்த்த வேலையெல்லாம் ஒர்த்து வருமானு சொல்கிற அளவுக்கு இந்த ஃபால்ஸை பார்த்தோன்னே உங்கள் மைண்ட் செட் அப்படி தான் மாறிடும். உண்மையாகவே சொல்கிறேங்க, இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்காத வரைக்கும் நான் என்னமோ எதோ நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்ததுக்கப்புறம் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸ்னால் நான் இந்த ஆகாய கங்கை தான் சொல்லுவேன்.
இந்த கொல்லிமலைக்கு நான் போன டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் மாதம் 14ஆம் தேதி 2025. அங்கே போய் நான் இந்த ஆகாயங்களை குளிக்கும்போது வாட்டர் ஃப்ளோ இப்படி தான் இருந்துச்சு. பட் இப்போ எப்படி இருக்குன்றதை இந்த லாஸ்ட் வீடியோவில் பாருங்கள். ஓகே கைஸ், ஃபைனலாக இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். ஆகாய கங்கையில் மே மாதமும் ஜூன் மாதமும் வாட்டர் ஃப்ளோ நல்லாவே இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கூகுள்லேயும் சரி இல்லை இன்ஸ்டாகிராம்லையும் சரி செக் பண்ணிவிட்டு அங்கே போய் விசிட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பைக் ரெண்டில் நம்ம எங்கே எடுத்தோம், நம்ம எங்கே ஸ்டே பண்ணணும்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் அதை வந்து கால் பண்ணி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாத ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.